இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நான் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய ஓரிரு வார்த்தைகளை பார்ப்போம். வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். நாங்கள் வார்த்தையை பார்க்கும் பொழுது நாங்கள் தேவனையே தரிசிக்கிறோம். அவர் அந்த வார்த்தை மாமிசமாகித்தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரைப் போலவே எங்களையும் உருவாக்கி இருக்கிறார். நாங்களும் வார்த்தையையும் தேவ வார்த்தையுடையவர்கள் தேவர்கள். தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரும் சேர்ந்ததால் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ அப்பா, நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. ஓகே, ஒரு வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஆமீன். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த மனுஷன், தேவர்கள் தான் நாங்கள். நானும் நீங்களும் தேவனுடைய வித்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். அப்படி பிறந்த நாங்கள் எப்படி இருக்கிறோமாமண்டா, சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தான் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா இருளில் இருக்குது. இருள் நிறைஞ்ச கபடமுள்ள குற்றமுள்ள அந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவனை போலவே உருவாக்கின பிள்ளை எப்படி இருக்கும்? தேவனை போலவே இருக்கும். எப்படியான சந்ததி நீங்கள்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தான் இந்த இருள் நிறைஞ்ச உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:14 என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இது என்னண்டா, நாங்கள் ஆரம்பத்தில் வாசித்த இந்த வசனத்துக்கு ஒப்பாக இருக்குது. நீங்கள் தான் வெளிச்சமாக இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தினம் இந்த உலகத்திற்கு, அவன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் போகிற இடத்துல பிசாசு இருக்க மாட்டான். அவன் அலறி அடிச்சுட்டு ஓடுவான், உங்களை கண்டாலே ஓடுவான். நீங்கள் போகிற வீட்டில் இருள் நிறைஞ்சி வருத்தம் வியாதியோடு இருக்க மாட்டார்கள். அவர்கள் எழும்பி ஓடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த இடத்த பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அந்த இடத்த இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. தேவன் ஒளியாக இருந்தார். அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை பிரதிபலிக்கிறவர்கள் நீங்கள். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் தான் நீங்கள். கிறிஸ்து தான் நீங்கள் தான் அவர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் வண்ணஸாக இருக்கிறோம். எங்களுக்கும் அவருக்கும், நாங்களும் அவரும் அவ்வளவு வண்ணஸா ஐக்கியமாக இருக்கிறோம். கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறோம். நாங்களும் அவரும் ஒரே ஆவியாக இருக்கிறோம். பின்ன நாங்கள் போகும் இடத்துல எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். நாங்கள் போகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். எங்களுடைய கால் படுற இடம் கிறிஸ்துவே காலை வச்சதுக்கு சமயம். அவரும் நாங்களும் ஒன்றாத்தான் இருக்கிறோம். அந்த மைண்ட் செட் எங்களுக்கு வேணும். ஏனெண்டா அப்படித்தான் உண்மையிலேயே எங்களை உருவாக்கி இருக்கிறார். நாங்கள் என்னென்னு சொன்னால் பழைய மனுஷனையே வச்சுக்கொண்டு எங்களை சிந்திக்கிறது. எனக்கு இதில் குறைபாடு இருக்குது, நான் ஒரு பலவீனப்பட்டவள், என்னால் இது முடியாது, எப்படி இந்தளவு பெரிய சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அந்த பழைய மனுஷன் நாங்கள் செத்துட்டோம். அதையே
திரும்பவும் இல்லை நான் இதுதான் என்று யோசிச்சு கொண்டிருந்தோம்னு சொன்னா எங்களால் கிறிஸ்துவ போல வாழ முடியாது. இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியாது. அந்த இருள் நிறைஞ்ச உலகத்துல வருத்தமும் துன்பமும் கவலையும் துக்கமா இருக்கிற சனத்தோட நாங்களும் சேர்ந்து அதே மாதிரி பாடிக்கொண்டிருப்போம். ஓ, எனக்கு இதுல பிரச்சனை, எனக்கு இதால இயலாது, என்னால இது செய்ய முடியாதுன்னு அழுது கொண்டிருப்போம். என்னென்று சொன்னா எங்களோட சிந்தை மாறையில என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனை அறிஞ்ச ஜனம்தான் கிறிஸ்தவர்களைத்தான் சொல்றார், ரட்சிக்கப்படாத சனத்தை சொல்லல. என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாகிறார். ஏனென்றா இந்த அறிவு இல்லை. அறிவில்லையண்டா பிசாசுக்கு தெரியும் எங்கள்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்றது அவனுக்கு வடிவா தெரியும். அவன் வச்சு சாத்துன்னு சாத்துவான். அப்போ ஒன்றுமே செய்யலாது. இப்போ எங்களை பார்த்து சொல்றார், வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க மலையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு போய் வச்சா அந்த அந்த இடமே பிரகாசிக்கும். அந்த ஏரியாவா இல்லை, அவ்வளவு பெரிய பிரதேசமும் பிரகாசிக்கும். அப்போ தெரியும் எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் எவ்வளவு பிரகாசிக்கிறதுன்றது. அதுவும் மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் அதே மாதிரி தான் இருப்பீர்கள். உங்களை அவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் தேவன். உன்னதங்களில் வலது பார்சத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இதை விட உயரமான இடம் ஒன்றுமே இல்லை. தேவன் உங்களை அவ்வளவாய் ஆசீர்வதிச்சு உங்களை இந்த உலகத்தில் தன்னை போல உருவாக்கி இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி அழைச்சிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. இவ்வளவா எங்களின் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கிறிஸ்து இயேசுவுக்கூடாக கர்த்தருடைய மகிமை நம்மில் வாசமாய் இருக்கிறது. நாம் அவருடைய மகிமை என்று வார்த்தை கூறு. என்னன்னு சொன்னா பாருங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த இருள் என்பது பிசாசின் கிரியைகள். இப்போ மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்க? பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க, இருளுக்குள்ள இருக்கிறாங்க. இருள் என்பது இந்த வியாதி, வருத்தம், வேதனை, துக்கம், ஆக்சிடென்ட் எல்லாமே இந்த இருளுக்கு தான் வரும். பின்ன இருள் என்ன? பூமியை மூடும், பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள்னா அது அவ்வளவு கொடிய இருள். காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என்னன்னு சொன்னா நீங்க தான் அவருடைய மகிமையா இருக்கிறீங்க. இது பழைய ஏற்பாட்டு ஏசாயா அதுல சொல்லப்பட்டது. அதிலேயே நிழலாட்டமா சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையே நீங்க தான், அவருடைய மகிமை என்று சொல்லப்படுகிறது. இருளும் மற்ற நேர்மையற்ற உலகில நாங்கள் எப்படி இருக்கிறோம்னா அவருடைய நீதியின் வெளிச்சமா இருக்கிறோம். நாங்க தான் அவருடைய நீதியின் வெளிச்சம், நாங்க தான் வெளிச்சமா இருக்கிறோம். ஆமீன். இன்னொரு வசனம் பாருங்க. 1 யோவான் 4:17 கூறுகிறது என்னன்னு சொன்னா, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாங்கள் இவ்வுலகில் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. அதான் சொன்னேன், அவர் ஒளியா இருந்தார், அந்த ஒளி எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்துவன் நாங்களும் ஒன்றாய் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. அவற்றை நீதியின் மகிமையும் ஒளியும் எங்களுக்கூடாகத்தான் பிரகாசிக்கிறது. எங்களில் இருந்துதான் பிரகாசித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்களை விடுதலையாக்கவும், அவர்களை சுகமாக்கவும் எங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அவர் செய்த கிரியைகளையும் செய்வீர்கள், அதை விடவும் மேலான கிரியைகளையும் செய்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கமைய நாங்கள் தான் அவரை போல எங்களை உருவாக்கிட்டு இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிருக்கிறார். என்னென்று சொன்ன, இந்த பிசாசின் பிடியில் இருக்கிற மனுஷர்களை
நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை தேவ மகன் மகளாய் மாற்றுகிறதற்காக, அவர்களுக்குள்ள எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா பிசாசின் தந்திரங்களையும் முறியடித்து நாங்கள் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாத்தான் இந்த உலகத்தில் எங்களை ஒரு ரட்சகர்களாய் விட்டுட்டு போயிருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 8:12 பாருங்க. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமீன். தேங்க்யூ அப்பா. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அவர்தான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் ஜீவ ஒளியை, நாங்கள் இருளில் நடப்பதில்லை, எங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்கள் ஜீவ ஒளியை, இயேசு கிறிஸ்துவுடைய அதே ஒளியை உடையவர்கள், பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லலாம். ஆமீன். தேங்க்யூ அப்பா. இப்படியாய் எங்களை தேவன் மாற்றியிருக்கிறார். எங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். நாங்கள் தான் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்படியா மாற்றித்தான் எங்களை சொல்லுறார், நீ போய் பிசாசுகளை துரத்து, வியாதியஸ்தர் மீது கரங்களை வை, அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. இப்படியா எங்களை மாற்றி எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி பிதாவே, நன்றி ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ அப்பா. ஆமீன், ஆமீன். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தகப்பனே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. பிதாவே, துதிக்கிறேன் அப்பா. நன்றி, 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 நன்றி தகப்பனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரையும் துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. என்னை உம்முடைய செல்ல மகளாய் மாற்றிய உமது கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களுக்குள் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நன்றி, நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. கிறிஸ்து தலை, நாங்கள் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாங்கள் அதில் கொடிகளாய் இருக்கிறோம். அவரும் நானும் வண்ணசாய் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தம்முடைய குமாரனின் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. ஏனெனில் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே சம்பூர்ணமாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே எங்களுடைய
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் எங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம், அது கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், தேவ வாசனத்தை உடையவர்கள், தேவர்கள் என்று சொன்னபடி மக்கு நன்றி 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 தகப்பனே. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே இப்பொழுதே இவ்வுலகில் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. கிறிஸ்துவை போலவே எங்களை உருவாக்கி இருக்கிறோம், அது கிருபைக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாவின் ராஜரீக ஆசாரியாராயும் மாற்றிய மது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. எங்களை சியோன் மலையினிடத்திலிருந்து வந்த இரட்சகர்கள் என்று அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாங்கள் புத்தம் புது சிருஷ்டிப்பு, நாங்கள் கிறிஸ்துவை போலவே எங்களை சிருஷ்டித்த இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி 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 தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி இயேசு கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம், அது கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து விட்டீங்க தகப்பனே. நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்படியா எங்களில் அன்பு கூர்ந்தீரே. உம்முடைய ஒரே குமாரனியே எங்களுக்காக அடிக்க கொடுத்த இந்த அன்பிலும் மேலான அன்பு வேறு எங்குமே இல்லை தகப்பனே. உமக்கு நன்றி. நன்றி சொல்றதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்ற ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா. உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் அறிந்து கொண்டேன் தகப்பனே. நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எங்களை தேவன் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார். உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்த உமது அன்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். ஐ லவ் யூ டேட். ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். I love you Jesus. Thank you, thank you, thank you அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறீங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒப்பாய் மாற்றிய மது கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை இந்த உலகத்திலே இரட்சகர்களாய் மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடி சோஸ்திரம், உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிறவருக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுதே எங்களை பரிபூரணப்படுத்தி இருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ.